Hi everyone, welcome back to the channel. மார்னிங் செக்ஷனில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா இதில் இருக்கிற ஃபார்முலாஸ் லாஜிக்ஸ்லாம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ லாஸ்ட் 10 இயர்ஸோட பிஒய்க்யூஸ் பார்க்கலாம். செமிகண்டக்டர்ஸு ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற டாப்பிக்கை ஒரு கொஸ்டின் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாத்தையுமே நீங்கள் போட பாருங்கள், ஈஸியாக மார்க் வாங்கிக்கலாம். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். The circuit diagram shown here corresponding to the logic gates. Corresponding to the logic gates. ஸோ இது என்ன கேட்டாக இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இது மாதிரி கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த சர்க்கியூட்டை பார்க்கணும். இந்த சர்க்கியூட் பார்த்துட்டு நாரா ஆரா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இங்கேருந்து கரண்ட் வருது சரியா, இந்த கரண்ட்டு நேராக இப்படி வரப்போகுது, இப்படி வந்து சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகணும். கரெக்டாக சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகணும். இங்கேருந்து வந்து இது வழியாக போயிட்டு இது வழியாக இப்படி வந்துடலாம். கரெக்டாக இதுவுமே ஒரு பாசிபிள் இருக்குது. ஸோ சப்போஸ் அப்போ இந்த பல்பு க்ளோ ஆகும். கரெக்டாக இந்த சர்க்கியூட் இப்படியே வந்துட்டாலே க்ளோ ஆகும். சப்போஸ் இதில் இது ஆன் பண்ணியிருந்தா கூட கரண்ட் ஃப்ளோ இப்படியும் நடந்திருக்கலாம், இதில் இது ஆன் பண்ணியிருந்தா இப்படியும் நடந்திருக்கலாம், இல்லை ரெண்டு ஆன் பண்ணியிருந்தாலுமே இது வழியாக கரண்ட்டு வந்துட்டுருக்கோம். ஏன்னா இது ரெண்டுத்துலையுமே ரெசிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஏவும் ஜீரோவாக இருக்கணும், பியும் ஜீரோவாக இருக்கணும், அவுட்புட் வரும் சரியா. ரெண்டுமே ஜீரோவாக இருந்து அவுட்புட் வரும் அப்படின்னா அது என்ன கேட்டுன்னு பார்க்கணும். அது நார் கேட்டு தான் சரியா. ஸோ நார் கேட்டு தான். ஏன் அப்படின்னா வேணா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுற பாருங்க. ஏபி நார் அப்படின்னா எப்படி இருக்கும், ஆர்னா எப்படி இருக்கும், ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் அப்படின்னு வரும் சரியா. இப்படி தான் அதோட சர்க்கியூட் வரப்போகுது. ஏ வந்து 0 1 0 0 1 1 போட்டால் 0 1 0 1 0 1 போட்டோன்னா ஏ ப்ளஸ் பியா, ஏ ப்ளஸ் பி போட்டோன்னா 0 0 0 1 1 1, ஏ ப்ளஸ் பி பார் வரும் 1 0 0 0, ரெண்டுமே ஜீரோ இருந்தால் அவுட்புட் வர்றது நார் கேட் தான். அப்போ இதோட ஆன்சர் நார். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கொஸ்டின் தான் பாருங்கள். ஸோ கரெக்ட் பூலியன் ஆப்ரேஷன் ரெப்ரசன்டட் பை த சர்க்கியூட் கிவன் பிலோ சரியா. இப்போ இது என்ன கேட்டாக இருக்கும் அப்படின்னா, இதை கிளியராக அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, நான் கேட் வச்சு பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நான் கேட்டில் அதோட லாஜிக்கு ரெண்டு இன்புட்டுமே ஓப்பனாக இருந்துச்சுன்னா, ரெண்டுமே ஒன்றா இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஜீரோ ஆகும். ஸோ அதை இங்கே ஒபே பண்ண பாருங்கள். எப்படின்னு பாருங்கள். இப்போ இது ரெண்டுமே ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா இது இப்படி வந்து இப்படி கரண்ட் ஃப்ளோ நடக்கும். இப்போ இது ஏதாச்சும் ஒன்று ஓப்பனாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, இப்படி போவோம், இது டிஸ்கனெக்டாக இருக்கும். திரும்பி இது ஓப்பன் அது க்ளோஸ்டாக இருந்தாலுமே பிரச்சனை இல்லை, இந்த பல்ப் எரியும். சப்போஸ் ரெண்டுமே நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம்னு நினச்சிங்க. இப்போ இதுவும் க்ளோஸ்னால் வர கரண்ட்டு இப்படி வந்து இது வழியாக தான் போவோம், இப்படி வராது. ஏன் அப்படின்னா இது ரெசிஸ்டிவ் பார்த்து சரியா. ரெண்டுமே க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ இப்படியே வந்து இப்படி வந்துடும். அப்போ இந்த பல்ப் எரியாது சரியா. ஸோ ரெண்டுமே ஓப்பனாக இருந்தால் பல்ப் எரியாது, நான் கேட்டேன். இப்போ ஏதாச்சும் ஒன்று இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது மட்டும் இப்படி இருக்குன்னா கரண்ட்டு நேராக இப்படி வரும், இங்கே வந்து டிஸ்கனெக்ட் போகாது, அப்போ இப்படி தான் போய் ஆகணும் சரியா. ஸோ அப்படி இல்லை, இதில் இப்படி இருந்தாலுமே கரண்ட்டு இது வழியாக தான் வந்து போகணும். ஓகேவா, புரிஞ்சிச்சா. அப்போ இதுக்கான ஆன்சர் நான் கேட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். பாரியா பி டைப் செமிகண்டக்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. பி டைப் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ட்ரைவேலண்ட்டு ஹோல்ஸ் நிறைய இருக்கும் சரியா. ட்ரைவேலண்ட்டு ஹோல்ஸு. இதோட எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுப்பிங்கன்னா, பி டைப்புக்கு பி வராது, அலுமினியம் போரானு இண்டியம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ என் டைப்புக்கு தான் பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆன்டிமனி வரும் சரியா. என் டைப் தான் பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆன்டிமனிலாம் வரும் சரியா. இப்படி ஞாபகம் வச்சுங்க. பி டைப்புக்கு பிஏ வராது. அப்போ பி டைப்புக்கு என்ன வரும்னா அலுமினியமு போரானு இண்டியம் சரியா. என் டைப்புக்கு பி வந்துடும், பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆன்டிமனி. ஸோ இப்போ குத்த ஆப்ஷன்ஸ் வச்சு பி டைப் வச்சுன்னா பார்க்கலாம் பாருங்கள். பி டைப் செமிகண்டக்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. எலக்ட்ரான் ஆர் மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் ட்ரைவேலண்ட். இங்கே எலக்ட்ரான் மெஜாரிட்டி கிடையாது, ஹோல்ஸ் தான் மெஜாரிட்டி. ஹோல்ஸ் ஆர் மெஜாரிட்டி அண்ட் ட்ரைவேலண்ட் இது கரெக்டு. மற்ற ஆப்ஷனும் பார்த்து வச்சுருங்க எப்பவுமே. ஹோல்ஸ் ஆர் மெஜாரிட்டி, பென்டாவேலண்ட் தப்பு. எலக்ட்ரான்ஸ் ஆர் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் தப்பு சரி. அப்போ ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஸோ ஃபார் எ லாஜிக் கேட் ஷோன்னா த ட்ரூத் டேபிள் என்ன பண்ணோம் அப்படின்னு பாருங்கள். ஈஸியாக போட்டு வந்தலாம் பாருங்கள். ஸோ இதான் ஏபி எடுத்துக்கலாம். 0 0 0 1 1 0 1 1 இருக்கா. ஸோ ஏ பார் இது நாட் இல்லை, அப்போ நாட்னா ஏ பார் பி பாரும் போட்டுக்கிறேன்.
ஏ பார் பி பார். ஏ பார் வந்து நான் வரப்போகுது 1 1 0 0 1 0 1 0. இப்போ இதுனா கேட்டு பாருங்கள், ஆர் கேட்டு. ஆருக்கு ஒரு நாட்டு, அதை 2 ஸ்டெப்பாக போட்டுக்கிறேன். ஆர் அப்படின்னாலே ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும். ஏ பார், அப்போ இங்கே இன்புட் ஏ பார் பி பார், ஏ பார் ப்ளஸ் பி பார். சரியா, ஏ பார் ப்ளஸ் பி பார். அப்போ 1 1 1 தான் வரப்போகுது, இதுக்கும் 1 தான் வரப்போகுது, இதுக்கும் 1 தான் வரப்போகுது. ரெண்டுத்தில் எதனா ஒன்று இருந்தாலே ஒன்று வந்துடும், இது மட்டும் 0. இதுக்கு இங்கே ஒரு நாட் இருக்கா, அப்போ ஏ பார் ப்ளஸ் பி பார் ஹோல் பார். இதுக்கு எடுத்தோன்னா 0 0 0 1 எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஆப்ஷன் 1ல் கரெக்டாக இருக்குது. சரியா, ஸோ ஆப்ஷன் 1ல் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ the increase in the width of depletion region in the PN junction diode, increasing in the width of the PN junction diode is due to ஃபார்வர்ட் பயஸில் டெப்ளீஷன் ரீஜன் கம்மியாகிடும், அப்போ ரிவர்ஸ் பயஸில் தான் அதிகமாகும். சரி, அதோட ஆன்சர் ரிவர்ஸ் பயஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். அவுட் ஆஃப் விச் ஒன் இஸ் ஃபார்வர்ட் பயஸ்? அந்த கொஸ்டினில் சொல்லியிருப்போம். ஃபார்வர்ட் பயஸ் அப்படின்னா 0 -1 -2 -3 -4 1 2 3 4. ஸோ ஃபார்வர்ட் பயஸ்னா ஹை பொட்டென்ஷியல், ஹை டு லோ, ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டென்ஷியல். அப்போ ஃபார்வர்ட் பயஸ்னா ஹையிலேருந்து லோ போகணும். சரியா, ஹையிலேருந்து லோ போகணும் அப்படின்னும் போது -4 -2வா. ஸோ எப்போவுமே மைனஸை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பர் 4ன்றது கம்மி, -4 to -2. அப்போ -4 to -2 வந்து சின்ன வேல்யூ டு பெரிய வேல்யூ போகுது, வராது. 2 to 5, 2 to 5 இப்படி தான் போகுது, வராது. -2 to +2 அதுவும் இப்படி தான் போகுது. 0 to -3. அப்போ 0 to -3, 0 தான் பெருசு, பெருசில் வந்து சின்ன போகுது, பெருசில் வந்து சின்னது போகுதுன்னா அப்போ இதுதான் கரெக்டு, ஆப்ஷன் 4 தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த யூனிவர்சல் கேட்? நாண்டு நார் மட்டும் தான் யூனிவர்சல் கேட்டு, இங்கே நாண்டு கொடுத்துருக்காங்க, அப்போ ஆப்ஷன் 3 கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். த எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் இன் N டைப் செமிகண்டக்டர் இஸ் சேம் அஸ் தட் ஆஃப் ஹோல் கான்சன்ட்ரேஷன் இன் P டைப். அப்போ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, N டைப் செமிகண்டக்டர் எலக்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் Ne is equal to ஹோல் கான்சன்ட்ரேஷன் NH கொடுத்துட்டாங்க. அந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளைட் அக்ராஸ் தெம். சரியா, ஸோ கம்பேர் த கரண்ட். கரண்ட்டோட ஃபார்முலா I is equal to NeAVDR. ஓகே, அப்ளைடு அக்ராஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா E τ/m அது தெரியும். நெக்ஸ்ட் மொபிலிட்டி அப்படின்னாலும் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பை எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னும் போது மொபிலிட்டி இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ ஐயோட ஃபார்முலா NeAV/μe. சரியா, இப்போ இதில் என்ன விஷயம்னா எல்லாமே சேமாக இருக்கும். நம்பர் மொபிலிட்டி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா அதிகமாக இருக்கும். மொபிலிட்டி ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கிரேட்டர் தன் மொபிலிட்டி ஆஃப் ஹோல்ஸு. அப்போ கரண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஹோலாக இருக்கும். கரண்ட் ஆஃப் எலக்ட்ரான் வந்து கரண்ட் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னும் போது N டைப்பில் எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அப்போ கரண்ட் இன் N டைப் இஸ் கிரேட்டர் தன் கரண்ட் இன் P டைப். நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் A and B and identify the correct answer. ஸோ இதில் ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, a Zener diode is connected in reverse bias when used as a voltage regulator. கரெக்ட் தான். The potential barrier of PN junction diode lies between 0.1 to 0.3. இது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா 0.7 வரைக்கும் இருக்கும். சரியா, அப்போ ஏ கரெக்டு, பி தப்பு. ஆப்ஷன் 3 கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஸோ இது கொஞ்சம் லென்த்தியான கொஸ்டின் தான், எப்படி பண்ணணுன்றதை கிளியராக அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ ஃபார் த கிவன் சர்க்கியூட் த இன்புட் சிக்னல்ஸ் ஆர் அப்ளைட் அட் த டெர்மினல்ஸ் ஏபிசி. 3 இருக்குது. அந்த ஏபிசியோட இன்புட் கொடுத்துருக்காங்க. டைம் இன்டர்வல் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0 to T1, T1 to T2, T2 to 3, 3 to 4, 4 to 5, T5 to இது 4 to 5, 5 to 6, 6 to 7, 6 to 7 கொடுத்துருக்காங்களா. மேலே வந்து ஏபிசின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இன்புட் இது 0, இது 1. கீழே இருந்தால் 0, மேலே இருந்தால் 1. ஏக்கு வந்து இந்த டைம் லிமிட்டில் 0 0 இது மட்டும் 1, 0 0 1. பி பொறுத்த வரைக்கும் மேலே இருக்குது 1 1 0 1 1 0 1. நெக்ஸ்ட் வந்து T2 to 3 0
0 1 0 0 1 0. இப்போ இந்த டைமில் வந்து 1 1 0 1 1 0. இது 0 0 0 0 1 0 0 1. நெக்ஸ்ட்டு 5 to 6ல் 1 0 1 1 0 1. நெக்ஸ்ட்டு 6 to 7 6 to 7 இதுதான் 0 0 1 0 0 1. சரி, இப்போ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இது டி வந்தாலே டி அண்டுனா ரெண்டுமே இருக்கணும், ஏ டாட் பி. ஸோ இங்கே வந்து ஏ டாட் பி இருக்குது. ஸோ அதை கண்டுபிடிக்கணும், ஏ டாட் பி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பி பி டாட் சி பார், பி டாட் சி பார். சரியா, ஃபஸ்ட்டு பி டாட் சி கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பி டாட் சி பார் கண்டுபிடிச்சிடலாம். சரியா, ஸோ இப்போ இதோட வேல்யூஸ் போட்டு வந்துடலாம். ஏ டாட் பி அப்படின்னும் போது மல்டிபிளா 0 0 0 1 0 0 0. பி டாட் சி இது ரெண்டுத்தையும் பண்ணாலும் 0 0 0 0 0 0 0 வருது. பி டாட் சி பார். சரியா, பார் அப்படின்னும் போது இதோட ஆப்போசிட்டு 1 1 1 1 1 1 1. இப்போ இதுக்கும் 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 என்ன பண்ணியிருக்காங்க, ஆர் கேட் அப்படின்னும் போது ப்ளஸ்ன்னும் போது ஏ டாட் பி ப்ளஸ் பி டாட் சி பார். ஸோ இந்த ரோவையும் ப்ளஸ் பண்ணும். அப்போ இங்கே எல்லாமே 1 இருக்குல்ல, அப்போ அவுட்புட் எல்லாமே 1ஆக தான் இருக்குது. அவுட்புட் 1ன்னா அதோட வேவ் டயக்ராம் எப்படி வந்திருக்குன்னா கரெக்டாக 5ல் இருப்பார், எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக வருது. அப்போ இதை இப்படி போட்டுக்கலாம். சரியா, ஓகே, புரிஞ்சிச்சுங்களா? ஈஸியான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு, in the given circuit ABC, the potential drop across the PN junction are equal in டயோடுக்கு ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். சரியா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸு, இது ஒரு ரெசிஸ்டன்ஸு, ரெண்டுமே இப்போ சேம் பேஸ், ஃபார்வர்ட் பேஸில் இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்குமே சேம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். சேம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்போது பொட்டன்ஷியல் ட்ராப்பும் சேமாக தான் இருக்கும். V1 V2 ரெண்டுமே சேமாக இருக்கும். ஸோ the potential drop across the PN junction are equal, ஏல ஈக்குவலாக இருக்கும். இது வந்து ஃபார்வர்ட் பேஸ்னால் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், இங்கே ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ பொட்டன்ஷியல் ட்ராப்பு மாறப்போகுது. இங்கே ரிவர்ஸ் பேஸ், இங்கேயுமே ஃபார்வர்ட் பேஸில் தான் இருக்குது ரெண்டுமே. இப்போ இது பாருங்கள், P கனெக்டட் டு த பாசிட்டிவ், N கனெக்டட் டு த நெகட்டிவ் ஃபார்வர்ட் பேஸு, இதுவுமே அதே ஆர்டரில் தான் இருக்குது. அப்போ இதுவுமே சேம் பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும். ஏவும் சியும் கரெக்ட். அப்போ போத் சர்க்யூட் ஏ அண்ட் சி. ஸோ ஆப்ஷன் 3 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இன் ஆஃப் வேவ் ரெக்டிஃபையர் இஃப் த இன்புட் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி, அந்த லாஜிக்கில் சொல்லியிருப்பேன், ஆஃப் வேவில் எவ்வளோ ஃப்ரீக்வன்சியோ அதே தான் வரப்போகுது. ஃபுல் வேவில் தான் ஃப்ரீக்வன்சி டபுள் ஆகிருக்கும். சரியா, இப்போ ஆஃப் வேவ்ன்றது 16 போட்டுக்கலாம். சப்போஸ் இந்த ஒரு வார்த்தையை ஆஃப் எடுத்துகிட்டு ஃபுல்லுன்னு போட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் வந்து 120 வந்துட்டுருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணோம்னா, ஒன்று ட்ரூத் டேபிள் போட்டு போடலாம், அப்படி இல்லைன்னா அந்த பூலியன் அல்ஜிப்ரா அதை வச்சும் போட்டலாம். ஸோ ரெண்டுத்தையுமே நான் இந்த கொஸ்டின் மட்டும் நான் சொல்லித்தரேன். சரி, ஃபஸ்ட்டு வந்து ட்ரூத் டேபிள் வச்சு எப்படி போடலான்றதை பார்க்கலாம். ஏபி இங்கே இருக்கா, ஏபி போட்டுங்க. ஏபி 0 0 0 1 1 0 1 1. இப்போ இது அண்டுக்கு இதோட அவுட்புட்னா வருது பாருங்க, இது பி இது ஏ. அண்டுனா டாட் ஏ டாட் பி, அதுக்கு ஹோல் பார் வரும் நாட்னு கொடுத்ததால. இது வந்து என்ன இருக்கு பாருங்க, ஏ பார் டாட் பி ஹோல் பார். சரியா, இது ரெண்டும் இங்கே இருக்குது. சரி, இது ரெண்டுத்துக்கும் என்ன கொடுத்துருக்காங்க, இதுக்கு வந்து அண்டு கேட் தான். அப்போ அண்டு கேட்னா மல்டிபிள் தான் வரப்போகுது. ஏ டாட் பி பார் இன்ட்டு ஏ பார் டாட் ஹோல் பார் பி. சரியா, இதை பூலியனில் இந்த ட்ரூத் டேபிளில் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஈஸியான மெத்தடும் சொல்லித்தரேன், இதுவுமே தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ இப்போ இங்கே ஏ டாட் பி போட்டு அதுக்கு பார் கண்டுபிடிக்கிறேன். ஏ டாட் பின்னா 0 0 0 1. ஏ டாட் பி பார் அப்படின்னும் போது இந்த அவுட்புட்டு இதுக்கு வந்து நான் வரும் 1 1 1 0. சரியா, இப்போ திரும்பி ஏ பார் டாட் பி பாரா, ஏ பார் மட்டும் நான் இங்கே போட்டுக்கிறேன். ஏ பார் வந்து நான் வரப்போகுது 1 1 0 0. ஏ பாரையும் பியும் டாட் பண்ணால் 1 in ஏ பார் டாட் பி. அப்போ இதையும் பண்ணோம் 0. இது ரெண்டுத்துலேயுமே 1 1 இருக்குது, 1 வந்துடும்.
0 இது 0 தான். சரியா? இப்போ இதுக்கு ஹோல் பார் எடுக்கணும்ல, அப்போ என்ன ஆகிடும் 1 0 1 1. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இது ரெண்டுத்துக்கும் இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணும். இந்த ப்ளூ கலரை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும். ஏ பார் டாட் ஏ பார் ஹோல் பார் 1 0 1 0. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் இது வந்திருக்கு. அப்போ இதோட ஆன்சர் வந்து எங்கே இருக்குது பாருங்கள், 1010 1010 எங்கே இருக்குது, இது கரெக்டு. சரியா? இவ்வளோ பெருசு நம்ம போடணும் அப்படி இல்லைன்னா இதை ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணுங்க, இது இந்த டயக்ராம் பார்த்து இது போட்டுடுறோமா, ஏ டாட் பி பார் டாட் ஏ பார் பி ஹோல் பாரா. இப்போ டி மார்கன்ஸ் தியரம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் பார் இருந்துச்சுன்னா ஹோலாக இருக்கா, இங்கே வரும்போது ஏ பார் டாட் பி பார் வரும். அதுவே ஏ டாட் பி ஹோல் பாராக இருந்தால் ஏ பார் ப்ளஸ் பி பார்னு வந்துடும். சரியா? இங்கே மல்டிபிள் இருக்கா, ஸோ டாட் இருக்குது. அப்போ ஏ டாட் பி ப்ளஸ் ஏ பார் பி ஹோல் பார் அப்படின்னு வந்துடும். இப்போ புரிஞ்சா எப்படின்ட்டு, இங்கே டாட் இருந்துச்சுன்னா தனித்தனியாக பார் இருக்கும், அதுக்கு ஒரே பாராக போடும்போது ஆப்போசிட் சைன் டாட்னா ப்ளஸ் ஆகிடும். இப்போ இது ரெண்டுத்துலேயும் காமனாக பி காமனாக எடுக்கிறேன். பி காமனாக எடுத்தனா ஏ ப்ளஸ் ஏ பார்னு வரும். ஏ ப்ளஸ் ஏ பார் அப்படின்னும் போது என்ன வரும்னா, எப்போவுமே ஏ ஒன்னுனா ஏ பார் 0வாக இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலுமே என்ன தான் வரும், 1 தான் வரும். கரெக்டாக? ஏ ப்ளஸ் ஏ பார்ன்றது 1ஆக தான் இருக்கும் எப்பவுமே. அப்போ 1 இன்ட்டு பி தான் வரப்போகுது, பி பார். அப்போ பி பாரோட ஆன்சர் போட்டால் போதும். ஸோ 0னா 1 1னா 0 0னா 1 1னா 0. கரெக்டாக வந்துச்சா? ஸோ இவ்வளோ பெரிய டேபிள் போடுறதுக்கு பதில் இதை போட்டாலும் ஆன்சர் ஈஸியாக வந்துடும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இந்த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ஜீனர் டயோடு. ஜீனர் டயோடுக்கு இன்கரெக்ட். அப்போ எது தப்புன்னு பார்க்கணும். ஜீனர் டயோடு ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் பிரேக் டவுன் கரெக்டு. இட் இஸ் ரிவர்ஸ் பேஸில் ஒர்க் ஆகும் கரெக்டு. டெப்ளீஷன் ரீஜன் வெரி வைடு இல்லை. டெப்ளீஷன் ரீஜன் வந்து ஜீனர் டயோடுக்கு ரொம்ப தின்னாக இருக்கும். பிகாஸ் டோப்பிங் வந்து ஹெவியாக பண்ணியிருப்பாங்க, அது கொடுத்துட்டாங்க. டோப்பிங் ஹெவின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் தப்பாக கொடுத்துருக்காங்க. இதுதான் கரெக்ட். டெப்ளீஷன் ரீஜன் ஃபார்ம்டு நேரோ கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியான கொஸ்டின் இது. ஸோ இதில் ஐடென்டிஃபை த ஈக்குவலன்ட் லாஜிக் கேட்ஸா. ஸோ இன்புட் அவுட்புட் பார்க்கணும். ஸோ இங்கே இருக்குது, இங்கேருந்து இந்த பல்ப் எரிஞ்சு இந்த சைடு வரணும். இப்போ டிஃப்ரெண்ட் பாசிபிள்ஸ் இருக்குது. என்னென்ன பாசிபிள்ஸ் இருக்குது இதில், எதனா ஒன்று ஓப்பனாக, இப்போ ரெண்டுமே ஓப்பனாக இருந்துச்சுன்னா இங்கேருந்து வர இந்த சர்க்யூட் ஃபஸ்ட்டு பார்ப்போம். இங்கேருந்து கரண்ட் வரும், வந்துட்டு இந்த சைட் போனாலும் க்ளோ ஆகாது, இந்த சைட் போனாலும் கம்ப்ளீட் ஆகலை. அப்போ ரெண்டுமே 0 0னா வரல, கரண்ட் வரல, இதுவும் 0. இப்போ இது ஏ பின்னு எடுத்துக்கிறேன். ஏ வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க, 1ன்னு வச்சிட்டோன்னா இங்கே வர கரண்ட்டு இப்படி வந்துடும். இது 0 இருக்குது, அப்போ அவுட்புட்டு 1ன்னு வந்துடும். இது ஏ, இது பி. இப்போ அடுத்த கேஸில் என்ன பண்ணுறான், அடுத்த கேஸில் இதை 0ன்னு எடுத்துக்கிறேன், இதை 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்பயும் வந்து பல்பு க்ளோ ஆகும். ரெண்டுமே 1 வச்சாலுமே இதில் பாதி அதில் பாதி 1 1 1ன்னு வரப்போகுது. ஸோ அப்போ இது என்ன அர்த்தம்னா, ஏதாச்சும் ஒன்று இருந்தாலுமே ஒர்க் ஆகுது, ஆறுன்னு அர்த்தம். சரியா? அப்போ இதோட ஆன்சர் ஆர் ஏ ப்ளஸ் பி. ஏ ப்ளஸ் பி அப்படின்னும் போது ஆறுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். The full wave rectifier consists of 2 PN junction diode, central trapped transformer, correct, capacitor and a load resistor. Which of the component remove the ripple, AC ripple from the rectifier output? Capacitor தான் வந்து அவுட்புட்டு. கெப்பாசிட்டர் இல்லாமல் இருந்தால் இப்படி இருக்கும். கெப்பாசிட்டர் போடும்போது ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வர பார்க்கும். ஸோ கெப்பாசிட்டர் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்லாம், photovoltaic device converted optical radiation into electricity, கரெக்ட் தான். Zener diode designed to operate under the reverse bias in breakdown region, இதுவுமே கரெக்ட் தான். அப்போ both statement are கரெக்ட்ன்றதை எழுதிக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஃபார் த ஃபாலோயிங் லாஜிக் கேட்ஸ் த ட்ரூத் டேபிள் நம்மளே போட்டுடலாமா? ஏபி கொடுத்துருக்காங்களா, ஏபி கொடுத்துருக்காங்க. இங்கே ஏ பார் பி பார் வேணும். ஏ பார் பி பார் இதை பார்த்து போட்டுங்க. 0 0னா 1 1 0 0 1 0 1 0 வரப்போகுது.
இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அண்டுனா ஏ டாட் பி, அதுக்கு ஓல் பார் ஏ டாட் பி ஓல் பார். அப்போ இது ரெண்டுத்தையும் டாட் பண்ணோம், இதுக்கு இது இப்படி போட்டுக்கணும். சரியா? அப்போ டாட் பண்ணும்போது 1 × 1 1 0 0 0, இதுக்கு ஓல் பார் எடுத்தா 1 1ன்றது 0 ஆகிடும், 1 1 1. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது பாருங்கள், 0, மீதி எல்லாமே 1. அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. சரியா? இதை ஈஸியாக இப்படி போட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட்டு, the given circuit is equivalent to, given circuit is equivalent to, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஏ பார் ஆகிடுதா, ஏ பார் இது பி பாரு, இது பி, ஏ பாரு பி பாரு. இது என்ன பண்ணியிருக்காங்க, ஆர் கேட்டா ஃபஸ்ட் ஒருத்தமே. ஆர்னா என்ன பண்ணோம், ஏ பார் ப்ளஸ் பி பார் ஆகிடும், அதுக்கு ஓல் பார் எடுக்கிறாங்க, அதுக்கு ஓல் பார், இதுதான் அவுட் புட்டு. சரியா? அப்போ இதுக்கு டி மார்கன்ஸே அப்ளை பண்ணிடலாம். என்ன வரப்போது, ஓல் பார் இருக்கா, தனித்தனியாக போடலாம். கரெக்டாக? ஏ பார் ஓல் பார் டாட் பி பார் ஓல் பார், இது ஃபுல்லாக ஒரே டேர்ம், இது ஃபுல்லாக ஒரே டேர்மாக எடுத்துப்போம். இப்போ ஓல் பார் ப்ளஸ்ன்னு இருக்குது, தனித்தனியாக போடும் போது டாட்னு வந்துடும். அப்போ ஏ பார் வந்து ஏவாயிடும், ஏ டாட் பி அப்படின்னும் போது ஏ டாட் பின்னா என்ன அர்த்தம், அண்டுன்னு அர்த்தம். அப்போ 4th ஆப்ஷன் கரெக்ட். புரிஞ்சா பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். பி டைப் செமிகண்டக்டர், பி டைப்புக்கு பி வராது. அப்போ அலுமினியம் போரான் இண்டியம், அலுமினியம் போரான் இண்டியம்னா போரான் இருக்குது. சரி, அதை கிளிக் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், the logic circuits provide the output y as per the following truth table, the expression of the output இதில் எது மாதிரி இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாமா, பார்னா பி, இதுக்கு ஆப்போசிட் 0 1 1 0 0 1, கரெக்டாகவே இருக்குது. சரி, பிஏ இல்லை, இது கண்டிப்பாக தப்பு. ஏ டாட் பி பண்ணால் ஏ டாட் பி ப்ளஸ் ஏ பார், அதுவுமே வராது. இது கரெக்டாக ஃபஸ்ட் எடுத்தோன்னா இது கரெக்டாகவே வந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்போ பிரச்சனையே இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட்டில் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் பி, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் த சோலார் செல் ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ் லைஸ் இன் த 4th quadrant ஆஃப் த கிவன் கிராஃப். சோலார் செல்லுக்கு கரெக்டு அந்த டி ஷேப்பு இப்படி வரும். சரியா? ஸோ அப்போ இது கரெக்டு. இந்த ரிவர்ஸ் பேயஸ்டு பிஎன் ஜங்ஷன் டயோ த கரண்ட் மெஷர்ட் இஸ் மைக்ரோஆம்பியர் டியூ டு த மெஜாரிட்டி இல்லை மைனாரிட்டி. அப்போ இது தப்பு. சரியா? மைக்ரோ கரெக்டு, ஆனால் மைனாரிட்டி சார்ஜ் வரணும், மெஜாரிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ கரெக்டு, பி தப்பு. ஏ கரெக்டு, பி இன்கரெக்டு. சரியா? இதெல்லாம் தெளிவாக அந்த சின்ன ஒரு வார்த்தை மெஜாரிட்டி மைனாரிட்டி மாற்றினாலே முடிஞ்சிடும். அதே மாதிரி மில்லி மைக்ரோ, ஃபார்வர்ட் பேஸில் மில்லி, ரிவர்ஸ் பேஸில் மைக்ரோ. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கொஸ்டினை பார்க்கலாம். த அவுட்புட் ஒய் ஆஃப் த கிவன் லாஜிக் கேட்ஸ். இப்போ இது ஒரே இன்புட்டை கொடுத்துருக்காங்களா, இது மாதிரி இருந்தாலே இதோட பார் வந்துடும். இது ஏ பாரு, இது பி பார். இப்போ நாட்டு இதில் ஆர் வச்சு போட்டாலும் சரி, அண்டு வச்சு போட்டாலும் சரி, அவுட்புட்டு ஏ பார் தான் வரும். சரியா? ஏன் அப்படின்னா ஏ எடுத்துக்கிறேன்னு வச்சுக்க, ஏ தான், ரெண்டு இன்புட்டுமே ஏ தான். இது இப்படி இருந்தால் நான் அர்த்தம், ஏ டாட் ஏ ஓல் பார் வரப்போகுது. ஏ டாட் ஏ ஓல் பார், ஏ வந்து 1ன்னா இதுவுமே என்ன தான் வரும், 1 × 1 1 வரும், அதுக்கு பார் தான் 0 தான் வரும். சரியா? அதுவே இந்த கேஸுக்கு ஏ ப்ளஸ் ஏ போட்டாலும் 1 + 1 1 தான், அதுக்கு நாட் எடுக்கும் போது 0 தான் ஆகிடும். இந்த ரெண்டுத்துக்குமே அண்டு தான். சரியா? இது ரெண்டுத்துக்குமே இது மாதிரி கொடுத்தாலும் சரி, இது மாதிரி கொடுத்தாலும், ரெண்டு இன்புட்டு ஒரே இது மாதிரி கொடுத்தாங்கன்னா ரெண்டுமே வந்து நாட் கேட்டு தான். சரியா? இதுவுமே நாட்டு, இதுவுமே நாட்டு. அப்போ இங்கே வர்றது ஏ பாரு, இங்கே வர்றது பி பாரு. இப்போ இது நான் கேட்டு, இது ஆறு ஒரு நார் கேட்டா. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏ பாரு ப்ளஸ் பி பாரு, ஏ பார் ப்ளஸ் பி பாரு, அதுக்கு நான் பண்ணோம் நாட் கொடுத்ததால ஓல் பார் பண்ணோம். சரியா? இப்போ இதை தனித்தனியாக போட்டோம் அப்படின்னா, அந்த டி மார்கன்ஸ் அப்ளை பண்ணோன்னா ஏ பார் ஓல் பார் டாட்டு ஏ பி பார் ஹோல் பார். அப்போ ஏ டாட் பி அப்படின்னா என்ன அர்த்தம், அது இல்லை, ரெண்டுத்தில் எதனா ஒன்று வந்தாலே போதும். ஏ டாட், இது ஏவாயிடும், இதுவும் பி ஆகிடும். ஏ டாட் பி அப்படின்னா ஆர், ஏ டாட் பின்னா அண்டுன்னு அர்த்தம். சரியா? அண்டு ரெண்டுத்துலமே இன்புட் இருந்தால் தான் அவுட்புட் வரும்.
சரியா, அண்டுன்னு அர்த்தம். ப்ளஸ்ன்னு வந்திருந்தால் தான் ஆறுன்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ இது வந்து சோலார் செல் தான், பார்த்தோன்னே சொல்லிடலாம். 4th குவாட்ரண்ட்டாக இருக்கும். சோலார் செல்லாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு, when the output of OR gate is applied to the input of NOT gate, when the output of OR gateனா எப்படி இருக்க போகுது? அவுட்புட் ஆஃப் OR gate இது ஏபினா இது வந்து a plus b is given to the input of NOT gate. அப்போ நாட் கொடுத்தாங்கன்னா a plus b பார்னு வரும். அப்போ r plus நாட்டு நார் கேட்டு. சரியா, பார்த்தோன்னே சொல்லிடலாம் நார் கேட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ தான் இது மாதிரி ஒரு இன்புட்டை ரெண்டாக பிரித்து நாட் கொடுத்தாலே இது a பாரு, இது b பாரு. இது வந்து அண்டா, அண்டு டி இருந்தால் அண்டு, அது மல்டிபிள் பண்ணிப்பேன். a பார் டாட் b பாரு. இந்த ஒரு நாட் இருந்துச்சுனாலே அதுக்கு ஹோல் பார் கொடுத்துப்பேன். இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். டீனா டாட்டு, அதுக்கு ஒரு முட்டை போட்டாங்கன்னா அதுக்கு ஹோல் பார் போட்டுங்க. அப்போ ஈஸியாக முடிஞ்சிச்சா? இப்போ இதுக்குமே டி மார்கன்ஸு தனித்தனியாக போட்டிங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். தனித்தனியாக போட்டிங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். ஏ ப்ளஸ் பி ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் எங்கள் 3ல் கரெக்டு. நெக்ஸ்ட்டு இதை பார்த்தலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த அவுட்புட் ஒய் ஆஃப் த லாஜிக் கேட் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் சிமிலர் டு த அவுட்புட் ஆஃப் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஏபி இருக்கா, ஏபி அகெயின் இது ஏ தான். ஓகே, ஏபியை என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து ஏ ஆர்னா ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி பார், இங்கே வர்றது ஏ ப்ளஸ் பி பாரு, இங்கே வர்றது இது ஏ, இது பி, ஏ டாட் பி பார் வரப்போகுது. சரியா, அண்டுனா ஏ டாட் பி, அதுக்கு ஒரு முட்டை போட்டாங்கன்னா இது அப்படி ஆகிடப்போகுது. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, அண்டுனா டாட்டு, அப்போ ஏ டாட் பி ஹோல் பார். சரியா, இது மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம், அவ்வளோதான். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பாருங்கள். டி மார்கன்ஸ் அப்ளை பண்ணிடலாமா? ஸோ அப்போ டி மார்கன்ஸ் தனித்தனியாக இருக்குது. ஃபுல்லாக போட்டோன்னா ஏ ப்ளஸ் பி, இது வந்து என்ன ஆகிடும், மல்டிபிள் இருந்தது ப்ளஸ் ஆகிடும், ஏ டாட் பி ஹோல் பார் வந்துடும். சரியா, அப்போ இது ரெண்டுத்தையும் எது காமனாக எடுக்கலாம் பாருங்கள். இது அப்படியே இருக்கட்டும். ஏ ப்ளஸ் பி காமனாக எடுத்துட்டோன்னா 1 + a அப்படின்னு வரும். 1 + a. சரியா, 1 + a பண்ணினா ஏ வந்து 0 1 பாசிபிள், அதோட 1 ஆட் பண்ணினா கன்ஃபார்மாக 1 தான் வரப்போகுது. சரியா, கன்ஃபார்மாக 1 தான் வரப்போகுது. அப்போ 1 தான் வரப்போகுதுன்னா ஏ ப்ளஸ் பி பார், ஏ ப்ளஸ் பி பார் அப்படின்னும் போது ஏ ப்ளஸ் பினா 6 கூட நாட்டு பண்ணனா 6, ஏ ப்ளஸ் பினா வெறும் 6, அதுக்கு மேலே ஒரு கோடு போட்டோன்னா நார். சாப்பிட்றதோ பிஒய்க்யூஸ், அதோட கான்செப்ட்ஸ் கிளியராக முடிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஜங்ஷன் டையோடு as an ஐடல் அப்படின்னும் போது பர்ஃபெக்ட்னு அர்த்தம். பர்ஃபெக்ட்னா நோ ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். ஸோ இதுக்கு வந்து ஜீரோ ரெசிஸ்டன்ஸ். சரியா, குட் கண்டக்டர் அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம். த வேல்யூ ஆஃப் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த ஏபி. ஸோ இதில் போகிற கரண்ட் ஐ எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ ஹோம்ஸ்லாவே தான் யூஸ் பண்ண போகிறோம். V = IR, ஐ வேணும்னா V/R. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 kW, ஆர் வந்து 1 kW 10³ கிலோ ஓம், அப்போ 10³ ஓம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V என்னும் போது VA 4, VB வந்து -6. ஸோ V என்னும் போது VA - VB. அப்போ ஐயோட வேல்யூ VA வந்து எவ்வளோ, 4 -6 டிவைடட் பை R வந்து 10³ அப்போ ஆன்சர் நான் வரும் பாருங்கள், 4 - +6 டிவைடட் பை 10³ அப்போ ஆன்சர் வந்து 10 டிவைடட் பை 10³ ஒன்று போச்சுன்னா 10² வரும். அது மேலே வரும்போது 10⁻² ஆம்பியர். ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். டு கெட் த அவுட்புட் 1 ஃபார் த ஃபாலோயிங் சர்க்யூட். இங்கே அவுட்புட் வந்து 1 வரணுமா, அந்த கரெக்ட் சாய்ஸ் ஆஃப் த இன்புட். ஸோ 3 இன்புட்ஸ் இருக்கா. ஸோ 3 இன்புட்ஸில் ஃபஸ்ட்டு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு பாருங்கள். இது ஆர் கேட்டு, இது அண்டு கேட்டு. சரியா, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆர் இப்படி போடுறோமா, அந்த ஆர் இப்படி இருக்கும். சரியா, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஆர் கேட்டுக்கு 2 அவுட்புட்டு, 2 இன்புட்டு, 1 அவுட்புட். அண்டு ஏஎன்டி, டியை தூக்கி அப்படியே போட்டுக்கோ, அதுதான் வந்து அண்டு கேட்டு. 2 இன்புட்டு, 1 அவுட்புட்டு. ஸோ இதோட ஆப்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆர் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி, எதனா ஒன்றுத்தில் இன்புட் இருந்தால் கூட அவுட்புட் வரும். சரியா, இதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னா 0 1 இங்கே கொடுத்த மாதிரி எடுத்துக்கிறோம். 0 1
1 0 ரெண்டுமே 1 இங்கே 1 0 கொடுத்துருக்காங்க. ஸோ திரும்பி 1 0 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே 0 கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஏ ப்ளஸ் பின்னா ரெண்டுத்தில் எதனா ஒன்று இருந்தாலே வந்துடும். 1 1 1 1 ரெண்டுத்துலையுமே 0 இருந்தால் மட்டும்தான் 0வாக வரும். சரியா? ஸோ இது வந்து ஆர் கேட்டு. அண்டு கேட்டுனா ஏ டாட் பி. அண்டு கேட்டில் ரெண்டுத்துலையுமே இன்புட் இருந்தால் தான் அவுட்புட் வரும். ஏன்னா 1 இன்ட்டு 0வும் 0 தான், 0 இன்ட்டு 1ம் 0 தான், 0 இன்ட்டு 0வும் 0 தான், 1 இன்ட்டு 1 மட்டும்தான் 1 அவுட்புட் வரும். ரெண்டுமே இன்புட் இருந்தால் தான் அவுட்புட் வரும். சரியா? ஸோ அப்போ சி இந்த ஃபங்க்ஷன் படி இந்த இடத்துல அவுட்புட் வரணும்னா இங்கே சி வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்காங்களா, சியிலேருந்து ஒரு இன்புட் வருது. இந்த இன்புட் கண்டிப்பாக எப்படி இருக்கணும்? 1ஆக இருக்கணும். சரியா? 1ஆக இருந்தால் மட்டும்தான் இங்கே அவுட்புட் 1ஆக வரும். இங்கே 6 இது ரெண்டுத்தில் ரெண்டுமே இருந்தாலும் ஓகே, இல்லை ரெண்டுத்தில் எதனா ஒன்று இருந்தாலுமே 1 வந்துடும். சரியா? அப்போ சியில் 1 ஒரே கேஸுக்கு மட்டும்தான் இருக்குது. இதை வெரிஃபை பண்ணலாம். அப்போ இதுதான் ஆன்சராக இருக்க போகுது. இப்போ இந்த இடத்துல பண்ணோன்னா 1 0 கொடுத்தா அவுட்புட் இதுக்கு 1 இதுக்கு 0. ரெண்டுத்தில் எதனா ஒன்று இருந்தால் கூட 1 வந்துடும். இப்போ இங்கே ரெண்டுமே 1 1 வந்துச்சு. 1 1 வந்துச்சுட்டா இங்கே 1ன்னு வந்துட போகுது. ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். The given circuit has 2 idle diodes. Idle diodes அப்படின்னாலே அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். Idle diodes connected as shown in the figure below. The current flowing through the resistance R1. இதில் எவ்வளோ கரண்ட் போகுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. will be. ஸோ ஃபஸ்ட் எத்தனை பேட்டரி பார்க்குறேன். பேட்டரியில் இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ். கரண்ட் அப்போ இப்படி தான் வரப்போகுது. சரியா? கரண்ட் ஃப்ளோ இப்படி வரப்போகுது. நேராக இப்படி வருது. இங்கே ரெண்டு வழியாக பிரியுதா. இப்போ இப்படியும் வரலாம் இப்படியும் வரலாம். ஸோ இந்த இடத்துல கரண்ட் போகுமான்னு பார்க்கணும். இங்கே போகாது. ஏன் அப்படின்னா பாசிட்டிவ் கனெக்டட் டு என் டைப்பு, நெகட்டிவ் கனெக்டட் டு பி டைப்பு. இது வந்து ரிவர்ஸ் பேயஸ். ஸோ இந்த டயோடு வந்து ரிவர்ஸ் பேயஸ். ரிவர்ஸ் பேயஸ்னால் இட் ஒன்ட் அலோ த கரண்ட். ஸோ கரண்ட் வந்து இந்த வழியாகவே போகாது. அப்போ இங்கே வர கரண்ட் நேராக இப்படியே வந்து இப்படி போய்டும். இது ஒரு சிம்பிள் சர்க்கியூட் மாதிரியே இருக்குது. அப்போ இந்த சர்க்கியூட்டில் என்னென்ன இருக்குது? வோல்டேஜ் வந்து 10 வோல்ட் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் எத்தனை இருக்குது? இது ஒரு 2 ஓம், இது ஒரு 2 ஓம். ஆர் வந்து 2 + 2 4 ஓம் இருக்குது. சரியா? 2 + 2 4 ஓம் இருக்குது. அப்போ கரண்ட் வேணும். ஓம்ஸ்லாவே யூஸ் பண்ணிக்கோ. V = IR போட்டு I வந்து V/R போட்டினா V வந்து 10, ரெசிஸ்டன்ஸு 4, 2 2s are 2 5s are 5 / 2 வந்து 2.5 ஆம்பியர். ஆப்ஷன் 1. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். வாட் இஸ் த அவுட்புட் Y in the following circuit when all the 3 inputs ABC, 3 இன்புட் இருக்குது. ஃபஸ்ட்டு 0 and then 1. ஃபஸ்ட்டு டைமு 3த்துக்குமே 0 கொடுத்தா நான் வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து டி போட்டிருக்கா. அண்டு கேட்னா A டாட் B மல்டிப்ளிகேஷனு A டாட் பியா. ஸோ அப்போ நான் வரும் ரெண்டுமே 0வாக இருந்துச்சுன்னா அவுட்புட்டும் 0 தான் வரப்போகுது. இப்போ இதுவும் 0 இதுவும் 0வா. இது வந்து அண்டு இங்கே ஒரு நாட் இருக்கா. அப்போ A டாட் B பார் நாண்டு கேட்டு. அப்போனா அவன் அப்போ ரெண்டுமே 0வாக இருந்துச்சுன்னா அவுட்புட் A டாட் B 0 தான் வரும். அதுக்கு பார் எடுக்கும்போது அவுட்புட் 1 வந்துடும். ஸோ ஃபஸ்ட் கேஸுக்கு 1 வரப்போகுது. செகண்ட் கேஸுக்கு என்ன பண்ண போகிறோம்? 3மே 1 தரப்போகிறோமா. இப்போ இந்த 2 1 இருந்துச்சுன்னா அவுட்புட் 1 வரப்போகுது. இதுவும் 1, 2 1 A டாட் B பண்ணால் 1 தான் வரும். A டாட் B பண்ணால் 1 வரும். அதோட பார் பண்ணால் 0 ஆகிடும். சரியா? புரிஞ்சா பாருங்கள். ஸோ A டாட் B ஹோல் பார் வந்த ஆன்சரை நாட் பண்ணும். நாட்டுனா அப்படியே ஆப்போசிட்டு. சரியா? அப்போ செகண்ட் கேஸுக்கு 0. அப்போ 1, 0 ஆப்ஷன் 3 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். த கிவன் எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இது ஃபஸ்ட் எடுத்தோடனே இப்படி வந்தாலே ஆறுன்னு சொல்லியிருக்கேன். ஆர் அப்படின்னும் போது ஏதாச்சும் ஒன்றுத்தில் இன்புட் இருந்தாலே அவுட்புட் வந்துடும். அப்போ A + B. சரியா? இங்கே ஒரு ரவுண்ட் போட்டாங்கன்னா அப்போ இதுக்கு பார் வந்துடும். சரியா? இது அப்படியே லாஜிக் கேட்டால் போட்டு வரேன். AB A + B பார் இதான் அவுட்புட்டா. இப்போ 1 0 0 1 ரெண்டுத்துக்குமே 1 1 இருக்கலாம், ரெண்டுத்துக்குமே 0 இருக்கலாம். சரியா? இப்போ இங்கே என்ன வரும்? 1 1 1 இதுக்கு மட்டும் 0 வரும். இதுக்கு பார் கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரப்போகுது? 0 0 0 1 வரப்போகுது. இப்போ இது எப்படி ஆக்ட் ஆகும்னா நாட் கேட் மாதிரி தான் ஆக்ட் ஆக போகுது. சரியா? நாருக்கு நாட் இருக்கா. அப்போ A + B பார் ஹோல் பார் வரும். அப்போ 1 1 1 0 இதோட ரெசிப்ரோக்கல். திரும்பி இதுவுமே நாட் இருக்கா. இப்போ திரும்பி இதை அகெயின் பண்ணும்போது A + B பார் பார் பார்னா இதை திருப்பி போட்டால் என்ன வருதோ அதே தான் வரும். 0 0 0 1. அப்போ இதுதான்
அதோட ஃபைனல் அவுட்புட்டாக இருக்க போகுது. சரி, அப்போ இது ஃபைனல் அவுட்புட்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் பார்னா அது வந்து நார் கேட்டே தான். சரி, அப்போ இதோட ஆன்சர் வந்து நார் கேட்டே தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் த ஃபார்வர்ட் பையஸ்? ஃபார்வர்ட் பையஸ்னா ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல். சரியா, ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் நம்பர் கிராஃப் எதுக்கு போட்டோன்னா, இந்த சைடில் இருக்கிற நம்பர் லோ நம்பரு, இந்த சைடில் இருக்கிற நம்பர் ஐ நம்பர். சரியா, இப்போ -4 to -3. அப்போ இங்கேருந்து இங்கே போகுது லோ டு ஹை. இது லோ, இது ஹை. சரியா, அப்போ இது வந்து ரிவர்ஸ் பேயஸ் தான். நெக்ஸ்ட் இதுவுமே -2 சின்னதுலேருந்து பெருசு போகுது, இதுவுமே ரிவர்ஸ் பேயஸ் தான். 3 to 5 ரிவர்ஸ் பேயஸ் தான். 0 to -2. சரியா, 0 இங்கே இருக்குது, -2 இப்படி இருக்குது, இது மட்டும் தான் இப்படி போகுது. சரியா, ஸோ இதுதான் வந்து ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் போகுது. இதுதான் வந்து ஃபார்வர்ட் பேயஸ். ஃபோர்த் ஆப்ஷன் ஃபார்வர்ட் பேயஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இந்த காம்பினேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்ஸ் த அவுட்புட் ஒய். ஸோ அவுட்புட் ஒய் கேன் பி ரிட்டன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்புட் ஏ அண்ட் பி. சரியா, ஸோ எந்த ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ இது என்னென்ன கேட்டுன்னு ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடலாம். இது வந்து அண்டு கேட்டா, இது ரெண்டும் அண்டு, இது நாட்டு. சரி, இப்போ இது ரெண்டுத்துக்கும் எப்படி அவுட்புட் வருது பாருங்கள். இந்த ஏ வந்து அப்படியே வருது, இந்த பி, இப்போ இந்த பி வந்து அப்படியே மாறி வரும். அப்போ பி பார் அண்டுன்றதால பி பார் இருக்கும். இங்கே இதுக்கு இன்புட் பார்க்கலாம். இதுக்கு ஏவை தான் வந்து ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஏ பாரு, இது பி. அப்போ இது ரெண்டும் நான் ஆகும் பாருங்கள், அண்டு கேட்டா. அண்டு அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டுத்துலையுமே இன்புட் இருந்தால் தான் அவுட்புட் வரும். ஏ டாட் பி வரும்ல, அப்போ இதுக்கு வந்து ஏ டாட்டு பி பார். அப்போ இங்கே வரும்போது ஏ பாரு டாட்டு பி. இப்போ இது நான் கேட்டு ஆர் கேட்னா எதுனா ஒன்றுத்தில் இருந்தாலே வந்துடும், ப்ளஸ்ன்னு வரும். அப்போ இதையும் ப்ளஸ் பண்ணி போட்டுக்கணும். இப்போ ஏ டாட் பி பார் ப்ளஸ் ஏ பார் டாட் பி. இது எந்த ஆப்ஷன் பாருங்கள். ஸோ ஆப்ஷன் 2. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். இன் பிஎன் ஜங்ஷன் டையோடு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டியூ டு ஹீட்டிங். ஸோ ஹீட் பண்ணும்போது டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. affects only reverse bias, affects only forward bias, affects overall VI characteristics, அண்ட் கேட் சம்மந்தமே எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரெண்டுத்துக்குமே தான் டேமேஜ் ஆகும். ஸோ அப்போ affects overall VI characteristics of PN junction, ஃபார்வர்டு ரிவர்ஸ் ரெண்டுத்துக்குமே டேமேஜ் ஆகும். ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். an LED is constructed from PN junction diode ASP. ஓகேவா, செமிகண்டக்டர் யூஸ் பண்ணி எல்இடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. த எனர்ஜி கேப் இஜி, எனர்ஜி கேப் வந்து 1.9 எலக்ட்ரான் வோல்ட். இதை வந்து ஜூலில் மாற்றும் போது என்ன பண்ணுவோம், அதை சார்ஜை மல்டிபிள் பண்ணுவோம். 1.9 × 1.6 × 10⁻−19 ஜூலாக மாறிடும். த வேவ் லென்த் ஆஃப் த லைட் எமிட்டட் லாம்டா கொஸ்டின் மார்க்கு. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா E = h நியூவா, C = நியூ லாம்டான்னு தெரியும். அப்போ ஃப்ரீக்வன்சி மட்டும் வேணும்னா C/λ. அப்போ E = h C/λ. இப்போ வேவ் லென்த் மட்டும் வேணும்னா அந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். λ = hc/e. ஹெச்சோட வேல்யூ 6.626 × 10⁻−34. C வந்து 3 × 10⁸. எனர்ஜி கேப் வந்து 1.9 இன்ட்டு இதோட வேல்யூ போட்டோன்னா 1.6 × 10⁻−19. ஸோ இந்த பவர்லாம் மட்டும் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 34 -34 ஒரு 8 போட்டால் அப்படின்னா 2 6 4 20. இதுனா வரும்னா 8 6ன்னு வரும். சரியா, 6 26 -26 + 19 -26 + 19 அப்படின்னும் போது 7ன்னு வந்துடும். 10⁻−7ன்னு இருக்கும். ஸோ இந்த வேல்யூ இது ரெண்டுத்தையும் இது எல்லாத்தையும் பண்ணால் மேலே இருக்கிறத ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக 19.878 வருது. கீழே இருக்கிற ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 30.4. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது எப்படி வருதுன்னா 0.5654 10⁻−7. ஆப்ஷன் இருக்கா பார்த்தா கிடையாது. அப்போ இந்த ரெண்டு டிஜிட்ஸை தள்ளிட்டோம் அப்படின்னா 654 1.9 × 1.6 பண்ணால் 0.34 தான் வந்திருக்கும். அப்போ நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து 6.54 × 10⁻−7 வந்திருக்கும். அதை 2 டெசிமல் இந்த சைட் தரலனா 654 × 10⁻−9 மீட்டர்னு வரும். ஸோ 10⁻−9 நானோமீட்டர்னு சொல்லலாம். 654 நானோமீட்டர். கால்குலேஷன் கரெக்டாக பண்ண பாருங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். சூஸ் த கரெக்ட் சர்க்யூட் விச் கேன் அச்சீவ் த பிரிட்ஜ் பேலன்ஸ்டு. வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்னும் போது P/Q = R/S வரணும்.
ஸோ இதில் ஜங்ஷன் பிஎன் ஜங்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் இப்படிந்து கரண்ட் வரப்போகுது. கன்ஃபார்மாக கரண்ட் எப்படி பிரியும்னா இப்படி கொஞ்சம் பிரியும். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் பிரிட்ஜ்னா இதில் நோ கரண்ட் வரணும், நோ கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இந்த கரண்ட் இப்படியே போயிடும், இந்த கரண்ட் இப்படியே வந்துடும். ஸோ இதில் இப்படி போகிறதுக்கு இது ஃபார்வர்ட் பேஸில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ இது பார்த்தோன்னா இது ரிவர்ஸ் பேஸில் இருக்குது. ஸோ அப்போ கரண்ட் வந்து அப்போ இதில் இப்படி கரண்ட்டே போகாது, ரிவர்ஸ் பேஸில் நின்றுடும். இதில் கரண்ட் போகலைன்னா கரண்ட் இங்கே போக ஆரம்பிச்சிடும். இங்கே போக ஆரம்பிச்சிச்சுன்னா டிஃப்ளெக்ஷன் நடக்கும், இந்த ஆப்ஷன் வராது. கரெக்டாக? ஸோ அப்போ அதே மாதிரி இங்கேயுமே இப்படி வரும். இங்கே ரெண்டு பிரியும். இங்கே பேரலல் கனெக்ஷனாக இருக்குது. ஸோ பேரலல் கனெக்ஷனாக 10/15, இங்கேயுமே 10 இது ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது 15 வரணும். சரியா? அப்போ பாசிபிளாக இருக்கான்னு பார்க்குறேன். பேரலல் கம்பைன்ட் ரெசிஸ்டன்ஸ் 1/15 இஸ் ஈக்குவல் டு 1/x ப்ளஸ் 1/5ன்னு போடுறேன். ஸோ அப்போ 1/15 மைனஸ் 1/5 ஈக்குவல் டு 1/x எத்தனா 15 எல்சிஎம் 1 -3. ஸோ மைனஸில் வர மாதிரி இருக்குது, மைனஸில் வராது, அப்போ பாசிபிள் இல்லை, இதுவுமே தப்பு. ஸோ இந்த கேஸில் என்ன நடக்கும்னு பாருங்கள். இந்த கேஸில் கரண்ட் இப்படி இருந்து போகுது. கரண்ட் இப்படி போகும்போது இது ரிவர்ஸ் பேஸாக இருக்குது. அப்போ கரண்ட் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போவோம், இங்கே போயிட்டு இதில் வர ஆரம்பிக்கும், பேலன்ஸ்ட் ஆகாது, டிஃப்ளெக்ஷன் நடக்கும். அப்போ இது மட்டும் தான் பாசிபிளாக இருக்குது. அப்போ இதோட வேல்யூ 10/15. 10/15 இந்த சைடுமே நான் வரணும், 10/15 வரணும். அப்போ இது 5னா இந்த டயோடோட ரெசிஸ்டன்ஸ் 10ஆக இருக்கணும். சரியா? ஸோ இந்த 15 வந்து 5 + 10ஆக இருக்கும். அப்போ வந்து பேலன்ஸ்ட் கண்டிஷனாக இருக்கும். ஆப்ஷன் 1 கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். A full wave rectifier circuit with diode D1 and D2 as shown in the figure. If put supply voltage வந்து 220 sin 100πt. ஆக்சுவலாக இது sin ωtன்னு இருக்கும். சரியா? sin ωt. அப்போ ஒமேகாவோட வேல்யூ தான் 100π. 100π. இங்கே கொஸ்டினில் வேறு என்னவும் கொடுத்துருக்காங்கன்னா t வந்து 15 மில்லி செகண்ட். அது சரியா? 10⁻³ செகண்ட். -3னா 0.015 அப்படின்னு எடுக்க போகிறோம் t. இப்போ ஒமேகா வந்து 2π/t. 2π/t. அப்போ 100π இருக்கா? இந்த பையன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 1s are 250 சார்னு வரும். அப்போ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணினா t/1 is equal to 1/15 வரும். 1/50 பண்ணனா என்ன வரும் அப்படின்னா 0.02ன்னு வந்துடும். சரியா? t வந்து 0. இதை வேணால் பண்ணுங்க, என்ன பண்ணோம், மேலே டபுள் 0. சரி, 1/50 பாயிண்ட் வச்சுட்டு 0 இப்போ அப்பயே வராது, 0 வச்சுட்டு 0 பண்ணோம். 52 சார் 0.02. சரியா? 0.02 செகண்ட்ஸு. அப்போ இங்கே வந்து 0.015 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் டைம் பீரியட் வந்து 0.02. அப்போ அந்த வேவு இப்படி வரும். ஸ்டார்டிங் 0லாம் இங்கே இருக்கும், 0.02னா ஃபுல்லாக இங்கே வரும், 0.01னா இங்கே இருக்கும். கரெக்டாக 0.01க்கு இங்கே இருக்கும். இது 0.015 அப்போ இந்த இடத்துல இருக்கும். இது வந்து நெகட்டிவ் சைக்கிள். ஸோ அப்போ நெகட்டிவ் சைக்கிள்னால் இங்கே நெகட்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிள்னால் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். செகண்ட் ஆஃப் சைக்கிளில் இங்கே வரதால இது நெகட்டிவ், இது பாசிட்டிவாக இருக்கும். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ்னா அப்போ இந்த டயோடு 1 நெகட்டிவோட கனெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ டயோடு 1 ரிவர்ஸ் பையஸ், டயோடு 2 வந்து ஃபார்வர்ட் பையஸ். சரியா? ஸோ அப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குது? டயோடு 1 ரிவர்ஸ் பையஸ், டயோடு 2 ஃபார்வர்ட் பையஸ். ஆப்ஷன் 3.